ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இ-பேங்கிங். அதாவது இ-பேங்கிங் வந்து என்னத்துலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இ-பேங்கிங் வந்து நிறைய இடத்துல பல வகையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுவும் நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்டட் மார்க்கெட் ரீச். அதாவது பார்த்தீங்கன்னா, முன்ன காலத்துலாம் ட்ரெடிஷனல் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பேங்க்குக்கு போய் ஆக்சஸ் பண்ணணும். பேங்க்குக்கு போகணும், பிசிக்கல் பிரான்ச் பார்க்கணும், அங்கே அக்கௌண்ட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? இட்ஸ் காமன் நார்மலான வே. பட் நவடேஸ் பார்த்தா இ-பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சமமா போய் சேருது. ஓகேங்களா? ஒரு சிட்டியில் இருக்கவங்களும் சமமா இருக்கு, ஒரு கிராமத்தில் இருக்கவங்களும் சமமா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்கு. ஸோ இ-பேங்கிங் அலோஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் டு ரீச் அ பார்டர் கஸ்டமர் பேஸ். அதாவது அவங்களோட பார்டராக இருக்க கஸ்டமர் பேஸ் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரிமோட் ஏரியா இருக்கவங்களும் ரொம்ப ரீச் ஆகுது. அப்புறம் அன்ரிசர்வ்டு ஏரியாவில் ரீச் ஆகுது. ரொம்ப உள்ள இருக்க ஏரியாவுக்கும் வந்து ரொம்ப இவங்க ஈஸியாக ரீச் பண்ண முடியுது இந்த இ-பேங்கிங் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் குளோபல் அவுட்ரீச். அதாவது குளோபலை தாண்டியும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் வாங்க முடியும், இல்லை நம்ம வந்து ஃபெடரல் அக்கௌண்ட் வாங்க முடியும். திஸ் இஸ் காமன் வே. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவடேஸ் இது வந்து ஒரு பாசிபிளாக இருக்கு. ஸோ ட்ரெடிஷனல் ஜியோகிராஃபிலேருந்து அந்த பவுண்டரியும் தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை தாண்டியும் அந்தந்த பேங்க்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எஃபிஷியன்சி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எஃபிஷியன்சி பார்த்து ஆப்பரேஷன் எஃபிஷியன்சி பார்த்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து காஸ்ட் ரிடக்ஷன் ஆகுது. ஸோ ஈவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் கம்மி பண்ணுது. ஓகேங்களா? அது பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏசி போடணும், நிறைய சிஸ்டம் வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே ரொம்ப கம்மியாச்சு. ஓகேங்களா? ஸோ பேங்க்ன்றது பெருசாக வந்து இப்போ சின்னதாகிடுச்சு எல்லா பிரான்ச்சும். ஓகே, ரொம்ப ஈஸியானதாக இருக்கு. ஸோ இ-பேங்கிங் ரெடியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபிசிக்கல் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் பிரிக் அண்ட் மோட்டர் பிரான்ச்சஸ் இந்த சின்ன சின்ன பிரான்ச்லாம் வந்து தேவையில்லாத மாதிரி சச்சஸ் வந்து போயிடுச்சு. அப்புறம் மேனுவல் ப்ராசஸ் மேலே ரொம்ப கம்மியாயிடுச்சு. மேனுவல் ப்ராசஸ் தேவையில்லாத மாதிரி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ லீட்ஸ் டு சிக்னிஃபிகன்ட் காஸ்ட் சேவிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான அளவுக்கு வந்து காஸ்ட் சேவிங் பண்ணியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காஸ்ட் சேவிங் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லலாம். அது இ-பேங்கிங் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஹான்சர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ஹான்சர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கஸ்டமருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக, அதாவது ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்குது. ஓகேங்களா? 24/7 வந்து அவங்க சர்வீஸ் பேங்கிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சீம்லெஸ் கன்வீனியன்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது கஸ்டமர் வந்து ஒரு கரெக்ட் ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரியல் டைம் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், மொபைல் பேங்கிங் ஆப்ஸாக இருக்கட்டும், பர்சனலைஸ்டு சர்வீஸாக இருக்கட்டும், வாட்டர் வெடிஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கஸ்டமர் லாயல்ட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது மூலம் நான் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் அந்த பேங்க் போக மாட்டாங்க, அதிலே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ தரிசு நிறைய பேர் இருக்கு. இல்லைங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இன்னோவேஷன். ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இ-பேங்கிங் ப்ரொவைட்ஸ் கண்டினியூஸ் இன்னோவேஷன் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏன்னா எந்த ஒரு செக்டராக வந்து பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணதோ இல்லையோ இந்த ஃபினான்ஷியல் வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இந்த பேங்கிங் செக்டர் பர்டிகுலராக இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தே நீட், அவங்களுக்கு அது தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடியூஸ் நியூ ஃபீச்சர்ஸ், புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டூல்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம், டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து புதுசாக அவங்களோட ஆப்லையும் சரி அவங்க வெப்சைட்லையும் சரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கிராஸ் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்க ப்ராடக்ட் வச்சிருக்கவங்க கிட்ட, இவங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிட்ட வந்து நீங்க புதுசாக மாதிரி நாங்கள் கிரெடிட் கார்டு விடுறோம், புதுசாக நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் விடுறோம் சொல்லிட்டு புதுசாக அவங்க கிட்டே அதை வந்து பர்சனலைஸாக ஆட் கொடுத்து. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் டு அனலைஸ் கஸ்டமர் டேட்டா அண்ட் பிஹேவியர். அவங்களோட வந்து அனலைஸ் பண்ணுவாங்க எப்படி அவங்களோட பிஹேவியர் எப்படி சொல்லிட்டு அவங்க பிஹேவியர் அனலைஸ் பண்ணி அப்புறம் அவ்வளோ டார்கெட்டட் கிராஸ் செல்லிங். அதாவது அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் சொல்லிட்டு டார்கெட் பண்ணி கிராஸ் செல்லிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ரெவன்யூ. ஓகேங்களா? அதை வந்து அவங்க சேல் பண்ணுறது மூலமா அவங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் டிரான்சாக்ஷன் அண்ட் ட்ரேட். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இ-பேங்கிங் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேட் டிரான்சாக்ஷனுக்கு ட்ரேட் ஃபினான்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் பிசினஸ் ஆப்பரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இ-பேங்கிங் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிராஸ் பார்டர் ட்ரேடுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எஃபிஷியன்ஸாக நம்ம ஈஸியாக பண்ண முடியுதுன்றாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு ஈஸியாக வந்து ஒரு ட்ரேடுக்காக ஒரு வியாபாரத்துக்காக நம்ம அமௌண்ட் பண்ண முடியுது ஈஸியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? வித்தவுட் நீட் ஆஃப் விசிட் பிசிக்கல் பிரான்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலில் சேர்த்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ ப்ரமோட்டிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பை ப்ரொவைடிங் பேங்கிங் சர்வீசஸ் இண்டிவிஜுவல் மே நாட் ஆக்சஸ் டு அடிஷனல் பேங்கிங் சர்வீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா யாரால வந்து நேராக பேங்க்கை போய் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்க வந்து மொபைல் பேங்கிங் இ-பேங்கிங் மூலமா அந்த பேங்க் ஆக்சஸ் பண்ண முடியுது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இதை சேர்த்துக்கிறாங்க, அவங்களையும் ஜஸ்ட் ஜாயின் பண்றாங்க சொல்றாங்க விஷயம். ஓகேங்களா? இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆக்சஸ் பண்ண முடியாதால இந்த ஆப் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைசிங் அந்த இன்சைட். ஸோ இந்த இ-பேங்கிங் வந்துன்னா ஜென்ரேட் வெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதாவது இவங்க வந்து ஒரு நிறைய பரந்த ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் பண்றாங்க. யார் யூஸர் டேட்டா. ஓகேங்களா? அந்த கஸ்டமர் டேட்டாவை. ஸோ இன்ஸ்டியூஷன் கேன் லிவரேஜ் டேட்டா அனலிஸ் அண்ட் கெயின் இன்சைட். அவங்க வந்து அந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்றாங்க. அது மூலம் ஒரு இன்சைட் கிடைக்குது, அவங்க ஐடியா கிடைக்குது. கஸ்டமர் பிஹேவியர், ப்ரெஃபரன்ஸ், ட்ரெண்ட்ஸ் அதை பற்றி உங்களுக்கு ஐடியா கிடையாது. அது மூலம் பார்த்தீங்கன்னா டார்கெட் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அது மூலம் சேல்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இது மூலம் டேட்டா அனலைஸ் பண்ணி இன்சைட் பண்றாங்க யாரு கஸ்டமரோட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் க்ரோத். ஸோ மொபைல் பேங்கிங் க்ரோத் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட வளர்ச்சி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பேங்கிங்கோட வளர்ச்சி நல்லா அதிகமாகவே இருக்கு சொல்லலாம். ஓகேங்களா?
ஸோ அப்படின்னும் போது கஸ்டமர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது, அவங்களுடைய மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் ஆப் வந்து ரொம்ப ஆந்திக்கோ ஈஸியாக பண்ண முடியுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேஜ்மெண்ட் அதை வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அங்கே அவங்களுடைய பேங்க் எம்ப்ளாய்ஸ் எங்கேஜ் பண்ணுறது, ஈஸியாக பேசி தெரிஞ்சதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம்னா இப்போ சர்வீஸ் டெலிவரி அவங்களால ஈஸியாக வந்து சர்வீஸ் கொடுக்க முடியுது, சர்வீஸ் டெலிவரி வந்து ஈஸியாக பண்ண முடியுது சொல்லலாம். ஓகேங்களா? எதை விதமாக பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் மூலமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓரளவுக்கு சேம் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல ஒரு 100 பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அதில் ஏன்ற பர்சன் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தரான், எல்லா பேர்லையும் வந்து ஏ 1000 ரூபாய் எடுத்திருக்காரு, ஏ 1000 ரூபாய் எடுத்திருக்காரு சொல்லிட்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் ஹேக் பண்ணாலும் மற்ற 100 பேர் ஹேக் பண்ணது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதில் இருக்கிறது உண்மையான தானே இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறாங்க. இது அடாப்ட் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இ பேங்கிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன். ஸோ பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இ பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இந்த பட்ஜெட்டிங், பர்சனலைசேஷன் டூல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க கூட வந்து அந்த ஒரு கொலாபரேட் பண்ணி அந்த அவங்க ஆப்பையோ அங்கே வந்து இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் கேன் எக்ஸ்ப்ளோர் பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன் வித் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஃபின்டெக் கம்பெனிஸ் அவங்க கொலாப் பண்ணுறாங்க. டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பண்ணி அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி டெக்னாலஜி. அதாவது ரெகுலேட்டரி பார்த்தீங்கன்னா ரிச் டெக் சொல்றாங்க. ரெக் டெக்னா பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரியா ஒரு விஷயத்த பண்ணோம், ரூல்ஸ் எடுக்காக ஒரு விஷயத்த பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ன டிரான்சாக்ஷன் அது வந்து 1 லட்ச ரூபாய் மேலே தனியாக தக்கணும், 2 லட்சம் மேலே தனியாக தக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து ஈஸியாக உங்களுக்கு செட் பண்ணுது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜியில். இது ஒரு பர்சன் இதை மேனுவலாக பண்ணுறத விட எரர் ஃப்ரீயாகவும் இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். அதே வந்து இது ஆட்டோமேட்டிக் வேலை ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெகுலேட்டரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னாலஜி சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. ஸோ இதை பொறுத்த பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டூல்ஸ், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டூல்ஸ் கொடுக்குறாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவிங் மாதிரி தெரியாதவங்களுக்கு எஜுகேஷன் டூல்ஸ் கொடுக்குறாங்க. கஸ்டமர் வித் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி எவ்வளோ இருக்குது, அவங்க அப்படியே பட்ஜெட்டிங் பண்ணணும், அவங்க அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அவங்க அப்படியே அதை ஃபேஸ் பண்ணணும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கற்றுக்குறாங்க. ஓகேங்களா? அதை வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் லிட்ரஸில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் பேமெண்ட்ஸ். ரியல் டைம் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் ட்ரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐல நம்ம ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு பே பண்ணுறோம்னா அது பே பண்ணிட்டு சொல்லுது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் சேம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது பெனிஃபிஷியல் பிஸ்னஸ்ல அப்புறம் தான் கஸ்டமர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அண்ட் இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தான் வந்து இன்ஸ்டன்டாக செட்டில்மெண்ட் ஆகுது. பிஸ்னஸ்லையும் சரி, கன்சூமருக்கும் சரி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் வந்து டக்கு செட்டில்மெண்ட் ஆகுது, ரியல் டைமாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ பர்சனாலிட்டி ஃபினான்ஷியல் பிளானிங் பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ பர்சனலைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் டூல்ஸ் அண்ட் அட்வைஸ் ஃபின்டெக்ல வரீங்களா? ஸோ அதே சேம் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், அவங்க எந்த மாதிரி தீர்வு பிடிக்கும் சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கின்னு அவங்களுக்கு பர்சனலைஸாக கொடுக்குறாங்க, பிளான் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஈஸியாக கொடுக்குறாங்க அவங்களுடைய பேங்க் கிரெடிட் கார்டை வச்சு. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கு இந்த பேங்க்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இது மூலமாக சொல்கிறாங்க இ பேங்கிங் மூலம். ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணும்போது உங்களுக்கு பெறுவது உங்கள் பாலா.